கர்த்தரும் உலக இரட்சகருமாயிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள். மீண்டுமாக உங்களை இந்த ஒளிப்பதிவின் வாயிலாக சந்திப்பதையிட்டு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் இந்த ஒளிப்பதிவின் வாயிலாக தியானித்து பார்த்து கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். இன்றைய நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையினுடைய ஆசிரியர், எழுத்தாளர் பரிசுத்த ஆவியானவர் என்னோடும் உங்களோடும் எதை இடைப்பட்டு பேச விரும்புகிறார், என்ன காரியத்தை நம்மோடு இடைப்பட விரும்புகிறார் என்பதை நாங்கள் தியானித்து பார்ப்போம். இன்றைய நாளிலே நான் தியானத்துக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி யோசுவாவினுடைய புத்தகம் 5வது அதிகாரம் 12வது வசனம். இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்களும் உங்களுடைய வேத புத்தகங்களில் நீங்கள் பார்க்க முடியும். இந்த வசனத்தை வாசித்த பின்பதாக நாங்கள் தியானிப்போம். அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒளிந்தது. அது முதல் இஸ்ரவேல் புத்திரருக்கு மன்னா இல்லாமற் போய் அவர்கள் கானான் தேசத்து பலனை அந்த வருஷத்திலே தானே புசித்தார்கள். நம்ம எல்லோருக்கும் தெரியும், இஸ்ரவேல் ஜனங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளே போவதற்கு சில நாட்களை தேவைப்பட்ட பொழுதும் அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளே போவதற்கு 40 வருடங்கள் எடுத்தது. ஏனென்றால் வனாந்திரத்திலே தேவனை கோபமூட்டினவர்கள் மடிந்து போகும் வரைக்கும் ஆண்டவர் அவர்களை வனாந்திரத்திலே சுத்தவிட்டார். ஒரு புதிய சந்ததி தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளே போனது. பழையவர்கள் எகிப்திலே இருந்து வந்தவர்களிலே காலேபும் யோசுவாவும் மாத்திரமே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசமாகிய கானான் தேசத்துக்குள்ளே போனார்கள். இந்த 40 வருடமும் ஆண்டவர் இவர்களை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளே கொண்டு போவதனுடைய எந்த நோக்கமும் இல்லாமல் வனாந்திரத்தில் இவர்களை சுத்த விட்டாலும் ஆண்டவர் இவர்களை கைவிடவில்லை என்று சொல்லி நேற்றைய தினத்திலே நாங்கள் பார்த்தோம். அவர்களுக்கு மன்னாவை புசிக்க கொடுத்தார், சாப்பிட கொடுத்தார். 40 வருடம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள், 40 வருடமும் சாப்பாடு கொடுத்தார். அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, ஆண்டவர் இவர்களை வனாந்தரத்திலே வழிநடத்தும் பொழுது பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமுமாக வழிநடத்தினார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த மேகஸ்தம்பமும் இந்த அக்கினி ஸ்தம்பமும் கூட 40 வருடங்கள் இவர்களோடு கூடவே பிரயாணித்தது என்று வேதத்திலே நாங்கள் பார்க்க முடியும். எப்பொழுது இவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளே காலடி எடுத்து வைத்தார்களோ அப்பொழுதுதான் மன்னாவும் நின்றது, மேகஸ்தம்பமும் இல்லாமல் போனது, அக்கினி ஸ்தம்பமும் இல்லாமல் போனதை பார்க்கிறோம். ஏனென்றால் நம்முடைய தேவன் அவர் அக்கறை உள்ளவர், விசாரிக்கிறவர், நம்ம கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். அவர் இன்றைய நாளிலே உங்களை நடத்துவார்.